Hi viewers, welcome back to Rudra's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ப்ளம் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடைக்கு போய் வாங்குறதுக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. வாங்க வீட்லயே சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன். ஒரு கப் கிரேப் ஜூஸ் எடுத்துக்கோங்க. கிரேப் ஜூஸ் ஆர் ஆரஞ்சு ஜூஸ் உங்க இஷ்டம் தான். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பிளாக் கிரேப்ஸ். இது நான் சீடட். இது சீடட் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன் நான். பிடிக்காதவங்க சேர்க்க தேவையில்லை, ஓகேங்களா. இது cranberry 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஆல்மண்ட் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன். முந்திரி முழுசாக தான் நான் போடுறேன் 2 டேபிள் ஸ்பூன். டுட்டி ஃப்ரூட்டி என் குழந்தைக்கு பிடிக்குன்றதுனால நான் நிறைய சேர்த்துருக்கேன். அப்புறமா இது வால்நட், ஓகேவா. இவ்வளோதாங்க ஆக்சுவலாக. இப்போ எல்லாத்தையுமே நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ இந்த மெஷர்மெண்ட்டே நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா. எல்லாத்தையுமே 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி கூட போட்டுக்கலாம். இல்லாத இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் கடைக்கு போய் வாங்கி போடணும்னு இல்லை. வெறும் டுட்டி ஃப்ரூட்டி அண்ட் கேஷ்யூ, வீட்டில் கண்டிப்பாக பாதாம்லாம் வச்சுருப்போம், இதெல்லாம் வச்சு பண்ணால் கூட போதும், ஓகேவா. இதை மினிமம் 5 to 6 ஹவர் ஊற வைங்க. நான் ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சு. பேனில் 9 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கரையிற ஸ்டேஜில் டக்குன்னு கேஸை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிட்டீங்கன்னா அது பொறுமையாக உருகும். இப்போ நான் ஸ்டீல் பாத்திரம் வச்சிருக்கிறதுனால சூடு நல்லா ரீட்டைன் ஆகும். ஸோ நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நமக்கு நல்ல கேரமலைஸ் வரும்போது நம்ம ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் வாட்டர் அதில் ஆட் பண்ணி, இதை பாருங்க, இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா தண்ணி மாதிரி இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு தேவை. இப்போ நான் கூல் டவுன் பண்ணிட்டு விட்டுடுறேன், சரிங்களா. 2 கப்பு மைதா. இப்போ இந்த மைதாவோட 1 கப்பு பால், ஓகேங்களா, காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சுகர். இப்போ இந்த சுகர்ல நான் லவங்கமும் பட்டை ஏலக்காய் ஒன்று போட்டு அரைச்சிட்டேன், ஓகேங்களா. ஃபுல்லாக மைய அரைச்சி ஜலிச்சு வச்சிருக்கேன். இப்போ இது ஜிஞ்சர் பவுடர் 1/4 டீஸ்பூனு. அப்புறமா காடமம் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இங்கே எடுத்து வச்சிருக்கேன், ஓகேங்களா. இது ஒன்றுனா அது 1/2 தான் போடணும் எப்போவுமே. கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வினிகர் 1 டேபிள் ஸ்பூனு. அப்புறமா எண்ணெய் 1/2 கப்பு, ஓகேவா. இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெட் இன்க்ரீடியன்ட் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். அதாவது பால், எண்ணெய், வெனிலா எசன்ஸ். ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சவங்க கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம், ஓகேவா. இப்போ நான் அரைச்சி வச்சிருக்க அந்த சர்க்கரை, ஜிஞ்சர் பவுடர், காடமம் 1 by 1 இப்போ நான் காமிச்ச எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஆட் பண்ணி நல்லா ஜலிச்சுக்கிறோம். எப்போவுமே நான் ஒரு தம்ளர் மாதிரி வச்சுக்கோங்க, எப்போவுமே ஜலிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு அந்த கேக்கோட டெக்ஸ்சரையே மாற்றிடும், ரொம்ப நல்லா வரும் கேக்கு. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நான் சொல்கிறது. ஸோ எப்போவுமே ஜலிச்சிருங்க, அதுதான் நம்மளுக்கு நல்லது, ஓகேங்களா. இப்போ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நான் ஜலிக்கிறேன் பாருங்க. எல்லாத்தையுமே ஜலிக்கிறது பெஸ்ட் எப்போவுமே. ஸோ இப்போ ஜலிச்சாச்சு. இப்போ பாருங்க, நம்ம தோசை மாவு கிளற மாதிரி இதை கிளறக்கூடாது, ஓகேங்களா. சைட்லேருந்து எடுத்து சென்டரா ஃபோல்ட் பண்ணுங்க, புரியுதுங்களா. சைட்லேருந்து எடுத்து சென்டரா ஃபோல்ட் பண்ணுங்க. அதை பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் உங்களுக்கு தானா, ஓகேவா. சைட்லேருந்து எடுத்து ஃபோல்ட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஏர் மாலிக்யூல்ஸ்லாம் அப்படியே இருக்கும்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இப்போ சோக் பண்ண வச்ச ஃப்ரூட்டை போட்டுட்டு கேரமலைஸான சுகரை இது நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஊத்துறேன், ஓகேவா. ஸோ இப்போ அந்த கேரமலான அந்த சுகர் இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி கலந்து வச்சிருக்கோம்ல, அதுதாங்க ஆக்சுவலாக இந்த கேக்கோட மொத்த கலருமே கொடுக்குது, ஓகேவா. நான் கூட எப்படி இந்த கேக் இவ்வளோ ப்ரௌனா நல்லா இருக்கு, நிறைய கொக்கோ பவுடர் சேர்ப்பாங்கன்னு நினைச்சேன். பட் இல்லை, ஆக்சுவலாக இந்த சுகர் தான் அந்த ஃபுல் கலருமே தருது, ஓகேவா. ஸோ லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்ல அந்த வினிகரை ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துட்டு உடனே ஆக்சுவலாக அந்த பேனை ரெடியாக வச்சுக்கோங்க. பிகினிங்லேயே ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது, ஓகேங்களா. ஏன்னா நம்ம டக்குன்னு ஏதோ இப்படி கலந்தோமா, டக்குன்னு எடுத்து அதில் ஊற்றுனோமா, டக்குன்னு ப்ரீ ஹீட்டட் அவனில் வச்சோமான்னு இருக்கலாம், அப்போதான், ஓகேவா. டக்குன்னு அவனில் வைக்கிறதாங்க நல்லது. ஸோ இந்த மாதிரி கடகடன்னு இதில் ஊற்றிட்டு ஒரு 2 டேப் மட்டும் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ்க்கு உங்களுக்கு என்ன கையில் இருக்கோ அதை எடுத்து போட்டு தூவிக்கோங்க. தூவிட்டு இப்போ ப்ரீ ஹீட்டட் அவன் ஒரு 175 டிகிரிக்கு 1 hour வைங்க. சப்போஸ் கடாயாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதையும் ப்ரீ ஹீட் பண்ணி 1 hour வைங்க. இந்த டிஷ்ஷு 2த்துலேயுமே நீங்கள் செய்யலாம், பிரச்சனை கிடையாது, ஓகேவா. ஸோ இப்போ நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன் 1 hour. எப்படி இருக்கு பாருங்க, பாட்டமே எவ்வளோ அழகாக ஷைனியாக இருக்குன்னு பாருங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, ஓகேங்களா. சூப்பராக வந்திருக்கு கேக்கு. இப்போ நான் உங்களுக்கு டேர்ன் பண்ணி கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நல்ல மாய்ஸ்டா, நல்ல ஃப்ளஃபியா நல்லா இருந்தது கேக்கு. இதை பார்த்தீங்களா, ப்ரெஸ் பண்ணால் பவுன்ஸ் பேக் ஆகணுங்க. அப்போதான் நம்ம கேக் நல்லா வெந்திருக்கு அப்படின்ற அர்த்தம்.
இப்போ நல்லா கூல் டவுன் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு செரேட்டட் நைஃப் எடுத்துக்கோங்க. கட் பண்ண வசதியா இருக்கும். இந்த மாதிரி எடுத்து அழகா கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்லோ மோஷன்ல காட்டுறேன் பாருங்க. கேக் எவ்வளோ சாஃப்டா எவ்வளோ ஃப்ளஃபியா இருந்ததுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அங்கே பாருங்க, உள்ள இருக்க அந்த செரீஸு, நட்ஸு, ஃப்ரூட்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி அதெல்லாம் பார்க்கவே பாருங்க ரொம்ப டெம்டிங்காக நல்லா இருந்தது கேக்கு. செய்யறதும் ஒன்றும் பெரிய இதுலாம் இல்லை. வீட்டில் என்னெல்லாம் இருக்கும் நம்ம கையில் அதெல்லாம் எடுத்து போட்டு ஊற வச்சுட்டு, இது வந்து ஆக்சுவலாக மெத்தட் 1 தாங்க, ஓகேவா? மெத்தட் 2 வந்து நான் இன்னொரு ப்ளம் கேக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நான் ஒரு ஓவர் நைட் சோக் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓவர் நைட் சோக் பண்ணாமல் ஒரு 2 to 3 ஹார்லேயே சோக் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறதுன்றத நான் வர வீடியோவில் இன்னொரு ப்ளம் கேக் வீடியோ போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? கண்டிப்பா செஞ்சு வீட்டில் இருக்க எல்லாரும் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ருத்ராஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.